ஐயா சிறையில் அறை உங்களுக்கு. ஐயா சிறையில் சோறு உங்களுக்கு. ஐயா சிறையில் தண்ணீர் உங்களுக்கு. ஐயா சிறையில் மின்சாரம் உங்களுக்கு. ஐயா இதற்கு பேர்தான் நீங்கள் சொல்வீர்களே. திராவிட மாடல். அமைச்சராக இருந்த பொன்முடி மக்களை ஓசி ஓசி என அழைத்துள்ளது. இன்று அவர் ஜெயிலுக்கு செல்வதால் இணைவாசிகள் ஓசியிலேயே சிறைக்கு சென்றுவிட்டார் என கலாய்த்து வருகின்றனர். திமுகவின் உயர்கல்வித்துறை அமைச்சரான பொன்முடி அவர்கள் மக்களை இழிவுபடுத்தி வருவதையே வாடிக்கையாக வைத்துள்ளார். இதற்கு முன்பு மேடையில் பேசும்போது பெண்களை எல்லாம் ஓசியில்தானே பயணம் செய்கிறீர்கள் என்று கூறியிருந்தார். இந்நிலையில் பொன்முடி வருமானத்திற்கும் அதிகமாக சொத்து சேர்த்துள்ளார் என கைது செய்யப்பட்டு சிறையில் அடைத்துள்ளனர். இதனை கலைக்கும் விதமாக நெட்டிசன்கள், அன்று நீங்கள் ஓசி என்று பேசினீர்கள், இன்று உங்களுக்கு சிறை ஓசியாக கிடைத்துவிட்டது என்று பங்கம் செய்து காணொலி ஒன்றை வெளியிட்டுள்ளனர். இது தற்போது ட்ரெண்டாகி வருகிறது. மேலும் மழையில் பாதிக்கப்பட்ட மக்கள் முற்றுகையிட்ட போது போடா மயிறு என திட்டியிருந்தார். இன்று உயர்நீதிமன்றம் அவருக்கு சிறை தண்டனை வழங்கி செக் வைத்துள்ளது. தொடர்ச்சியாக மக்களை அநாகரிகமாக பேசுவதே இவரது வழக்கம். இதற்கு முன்பும் தன் கட்சியை சார்ந்த திமுக பெண் நிர்வாகியை மேடையில் வைத்தே எஸ்சி வகுப்பை சார்ந்தவர் என தரம் தாழ்ந்து ஜாதியை வைத்து பேசியிருந்தார். தற்போது சிறைக்கு செல்வதால் பொன்முடிக்கு அவர் பாணியிலேயே பொதுமக்கள் பதிலடி கொடுக்கும் விதமாக அவர் மக்களை இழிவாக பேசிய ஓசி, போடா மயிறு போன்ற வார்த்தைகளை ட்விட்டர் தளத்தில் பதிவிட்டு நெட்டிசன்கள் அவரை கலாய்த்து ட்ரெண்ட் செய்து வருகின்றனர். இதற்கு பலரும் ஆதரவான கருத்துக்களையே பதிவு செய்துள்ளதும் கவனிக்கத்தக்கது.